சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு அருமையான சொற்பொழிவுக்கு மீண்டும் வந்திருக்கிறோம். நடுவுல ஒரு சிற்சில இடைவெளிகள் அப்பப்போ கிடைக்குது. அதுக்கு எல்லாரும் மன்னிக்கணும். தொடர்ந்து செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்கள், சில சூழ்நிலைகள் அமையும் போது அதை நம்மளுமே ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த வகையில போன வாரம் ஒரு சுவாமி எத்தனையோ திருவிளையாடல் நடத்தியிருக்காரு. அதுல ரொம்ப அருமையா ஒரு புலவனுக்காக தானே இறங்கி எளிவந்த தன்மைன்னு சொல்லுவாங்க. அவருக்கும் கூட இந்த மாதிரி விஷயங்களில் தர்மியினுடைய பொற்களி அளித்த படலம் அதெல்லாம் கேட்கும்போது, சிருஷ்டி, பஞ்சபூதம், பஞ்ச தொழில், ஐந்தொழில் இப்படியாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம நினைக்கிறோம்ல, என்டர்டெயின்மெண்ட் வேணும்ப்பா, என்னப்பா லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு, இதே மாதிரி லைஃப் போயிடுமா அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல. கிட்டத்தட்ட அவருக்கும் அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவருக்கும் தேவைப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அழகிலா விளையாட்டுடையான்னு சொல்லுவாங்க. இந்த சிருஷ்டியை நடத்தி 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 நம்மளெல்லாம் வச்சு நம்மளுக்கு கர்மவினையை ஏத்துறதும் குறைக்கிறதும் அவர் நம்மளை வச்சுதான் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டே நம்ம தான். ஆனாலும் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தர்ற அளவுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? அந்த வகையில இந்த மாதிரியான சின்ன 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 திருவிளையாடல்களை அவர் நடத்தி சந்தோஷப்பட்டுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப தள்ளி இருந்துட்டா குழந்தைகள் பயந்து போய் ஒட்ட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பெரியவங்க தன்னை சின்ன பிள்ளை அளவுக்கு தன்னை இறக்கிட்டு கார்ட்டூன் பத்தி பேசுறதோ இல்ல அந்த குழந்தைங்களோட சரிசமமா விளையாடுறதோ, இத நம்ம வீட்லயே பார்க்கலாம் இல்லையா? ஒரு உறவு முறையோ இல்ல வேற யாராவது வந்தாலோ குழந்தைங்க எப்ப ஒட்டுவாங்கன்னா, குழந்தைங்க அளவுக்கு அவங்க இறங்கி பழகுனா ஒட்டுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை போன வாரத்துல பார்த்தோம். சைவ சித்தாந்தம் கழகம் வாயிலாக நடைபெற்று வரும் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இன்னைக்கு மற்றும் ஒரு 3 படலத்தை பார்க்க போறோம். தருமிக்கு பொற்களி அளித்த படலம், அதுல நக்கீரர் வாதிட்டது. அந்த நக்கீரர் வாதிட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயத்துக்காக நக்கீரன் வாதிட்டான்னு சொல்லி, நக்கீரனுக்கு அகத்தியர் மூலமா வழு அமைதி, வழா அமைதி அப்படிங்கிற 3 விஷயத்தை சொல்லி, வழுநிலை, வழாநிலை, வழு அமைதி இல்லைங்களா? இந்த 3 விஷயம் இலக்கண ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த இத்தனையிலையும் அவர் சொன்ன விஷயம்தான் ஹைலைட். என்னன்னா, நக்கீரனுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது. அவன் காதல் உணர்ச்சியில என்னத்தையோ ஒரு கவிதைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். நீதான் என் செல்லம், நீதான் என் கண்ணு, நீதான் என் உலகம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் வெர்பாட்டிக்கலா மீனிங் எடுத்துக்காத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான பொருளை நக்கீரன் எடுத்துக்கிட்டான். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. தர்மி எழுதின கவிதையில சொற்குற்றம் இல்ல, பொருட்குற்றம் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அப்படின்னா இதுதான் காரணம். நீதான் என் உலகமே அப்படின்னு மனைவியை பார்த்து காதல் மொழி பேசினான். அப்படின்னா அந்த நிமிஷத்துல ஒரு சந்தோஷத்துக்காக சொல்றது. அதையெல்லாம் ரொம்ப அப்படியே சீரியஸா எடுத்துட்டு அவன் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். அதனாலதான் அகத்தியரை வச்சு நான் அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு தாயாரிடம் சுந்தரர் எம்பெருமான் சிவபெருமான் சுந்தரேசனார் சொல்வதை போன வாரம் பார்த்திருந்தோம். பிள்ளைங்களுக்காக இந்த அளவுக்கு சுவாமியை இறங்கி வருவாரா அப்படிங்கிறத படிக்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த புலவர்கள் சார்ந்த விஷயம்தான் இன்னைக்கு. புலவர்கள் சார்ந்த விஷயத்தை அடுத்து அவர் இந்த தமிழுக்காக சுவாமி எந்த அளவுக்கு நம்ம கூட நெருங்கி பழகிறாருங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையுது. இன்னைக்கு என்னலன்னு பார்க்கலாம். சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம். தமிழ், அதாவது இந்த சொல்லுவாங்கள, சேர்ந்தே இருப்பது புலவர்களும் சண்டைகளும். சச்சரவும் சண்டையும் சச்சரவும் புலவர்களுடைய சொத்து. அதை அவங்கள அவங்களையும் அந்த விஷயத்தையும் பிரிக்கவே முடியாது இல்லையா? புலவர்கள் 10 பேர்லாம் சேர்ந்துட்டு அந்த இடத்துல எல்லாம் நிச்சயம் ஏதாவது ஒரு தகராறு, சர்ச்சை எல்லாம் இருக்கும். தமிழ் சங்கத்துல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்
இருந்தது. அதுல கடைச்சங்கம் தான் மதுரையில இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கபாடபுரம் அப்படி இல்ல முறைகண்ணா அதெல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு. முதல் சங்கம் இடைச்சங்கம்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு. கடைச்சங்கத்துல என்ன மிஞ்சி இருக்கோ அதுதான் இப்ப நம்ம சங்க இலக்கியமா வச்சுட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு கையிலயும் கிடைச்சது இல்லைங்களா? இந்த கடைச்சங்கத்துக்கு தான் அந்த கபிலர், பரணர், நக்கீரர் இவங்க 3 பேரும் புலவர்களாக இருந்தனர். இத தாண்டியும் இவங்க 3 பேரும் தலைமையாக இருந்தாலும், ஏன் அவங்க மட்டும் தான் தலைமையில இருக்கணுமா? நாங்களும் இருக்கக்கூடாதா? அப்படின்னு நெறைய புலவர்கள் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி என்ன நக்கீரனுக்கு கொம்பு முளைச்சிருக்கு? பரணர், கபிலர் இவங்க 3ஏ பேர் தான் தலைமை புலவர்களா இருக்கணுமா? ஏன் நாங்கலாம் இருக்கக்கூடாதா? எங்களுக்கெல்லாம் அந்த திறமை இல்லையா? வா நம்ப சோமசுந்தர கடவுள்ட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலவர்கள் எல்லாரும் கூட்டமா போய் சோமசுந்தர கடவுள்ட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும்போது சுவாமி சொன்னாராம், ஒரு கவிஞனினுடைய புலமையை கடவுள் தான் தீர்மானிக்கணும். கடவுள் தான் ஏத்துக்கணும். கடவுள் சரின்னு சொன்னாதான் அவன் வந்து கவிஞன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மக்கள் கவிஞனாக இருக்கவே முடியாது. எல்லா நே இத இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு தெரியல. நக்கீரனுக்காக தானே இறங்கி வந்தாரு. தருமிக்காக தானே வாதாடுறதுக்கு வந்தாரு. ஆனா இதே புலவர்கள் கூட்டமா வந்து கேட்கும்போது, எல்லாத்துக்கும் நானே வரணும்னு எதிர்பார்க்காதீங்கப்பா. நான் கரெக்ட்டான ஒரு ஆள தலைமைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதாவது உங்களுடைய திறமையை சோதிப்பதற்காக ஒருத்தன அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன். அவன் பிறவி ஊமன். அவன் உங்களுடைய கவித்திறனை வந்து திறனாய்வு செய்து முடிவு சொல்லுவான். இந்த புலவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நக்கீரர், கபிலர் கிட்டயே பேசாம இருந்திருக்கலாம். அவங்களையே சீனியர்ன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். வாய் பேச முடியாத 5 வயது சிறுவன். அவன் நம்மளோட கவிதைய வந்து தரம் எப்படி இருக்குன்னு சொல்லுவானா? இது நியாயமா? இது தர்மமா? இது ஏன் சுவாமி நமக்கு இப்படி சொன்னாரு? ஆனா சொன்னது இறை. இறையனாரை எதிர்த்து எப்படி பேசுறது? சரி வா போலாம். பேசாம இருந்திருக்கலாம். இங்க பஞ்சாயத்த தூக்கிட்டு வந்தே இருக்க வேணாம். அப்படின்னு சலிப்போட அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். அடுத்த நாள் அவை கூடுது. தனபதி அப்படிங்கிற ஒரு வணிகன் மணி 5 வயது பிறவி ஊமை. ருத்ரசன்மன்னு பேரு. சுவாமி சொல்லிட்டாரு, குணசாலினி தனபதியினுடைய மகன் ருத்ரசர்மன் உங்களுடைய கவித்திறனை நாளைக்கு திறனாய்வு செய்வான்னு அவர் வாயாலேயே வந்துட்டதுனால அவங்களுக்கும் விஷயம் தெரிவிக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து அவைக்கு அழைத்து வரப்படுகிறது. இவங்களுக்கெல்லாம் ஒரே அங்கலாய்ப்பா இருக்கு. ஒரு ஊம குழந்தைய விட்டு சுவாமி நம்மளை எடை போட வச்சுட்டாரேன்னு அப்படியே துக்கம் இங்க நிக்குது. தொண்டையில நிக்குது. சாமி ஓரம் வந்து நான் பண்ணிட்டாரா? இல்ல நம்ம போய் கேட்டதுக்காக இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்கிட்ட தூக்கிட்டு வந்துட்டீங்க பாருங்கன்னு சொன்னாரான்னு தெரியல. சரி ஒவ்வொருத்தரா அவங்களுடைய கவிதையை சொல்லுங்க. அந்த குழந்தை எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கறாங்க. ஒரு சில பேர் சொல்ற கவிதை அப்படியே உப்பு சப்பு இல்லாம அப்படியே இதெல்லாம் ஒரு கவிதைன்னு தூக்கிட்டு வந்துட்டியான்னு. தருமி சொல்லுவார்ல, வசன நடையில எழுதுற இருந்தாலும் புலவர்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த மாரி ஏனோ தானோன்னு கவிதை வாசிக்கிறவங்க கொஞ்சம் பேரு. கடனுக்கேன்னு கவிதை வாசிக்கிறவங்க கொஞ்சம் பேரு. இது கவிதை தான் நீ நம்பணும். நம்புனா தான் சோறு அப்படின்னு சொல்லி நம்மள மிரட்டுற மாதிரி கவிதை வாசிக்கிறவங்க கொஞ்சம் பேரு. இந்த மாரி விதமா புலவர்கள் வந்து கவிதை வாசிச்சு காமிக்கிறாங்களாம். அந்த மாரிலாம் விதவிதமா வாசிக்கும்போது உப்புச்சப்பு இல்லாத கவிதை, அதாவது சொற்சுவை, பொருட்சுவை எதுவுமே இல்லாத கவிதை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த குழந்தை அப்படியே கம்முன்னு இருக்குமாம். எந்த அசைவும் காட்டாதாம். ஒரு சில கவிதையில வந்து ஓசை நயம் நல்லா இருக்குமா, அதோட இலக்கணம் யாப்பு ரொம்ப அழகா இருக்குமா, எழுத்து அணி சீர்தொடை இதெல்லாம் அணிகலன்ல வரும்ல, கவிதைக்கு இது எல்லாமே இலக்கணத்துல வரணும் இல்லையா? அந்த மாரி அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு வெண்பாவோ, ஆசிரியப்பாவோ, கலிப்பாவோ அது ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரியான தரமான செய்யுள்கள, கவிதைகள கேட்கும்போது, அந்த குழந்தை தன்னுடைய உடம்பில் மெய்ப்பாடுகளை காண்பித்ததுன்னு போடுறாரு. ஆசிரியர் வந்து இங்க அந்த ஒரு வார்த்தைய ரொம்ப அழகா குறிப்பிடுறாரு. நமக்கு தெரியும் தமிழா பேராசிரியர்கள் எல்லாருக்குமே மெய்ப்பாடுன்னா என்னன்னு தெரியும். இருந்தாலும் மெய்ப்பாடுன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல் மாதிரி சொல்றேன். 8 வகையான மெய்ப்பாடுகள் உண்டு. என்னென்ன அப்படின்னா, நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இததான் எண்வகை மெய்ப்பாடுகள்னு சொல்லுவாங்க.
இந்த 8 விதமான ரசத்தை காட்டுறதுக்கு உண்டான இலக்கணங்கள் தான் பரதனாருடைய நாட்டிய சாஸ்திரம் மொத்தமுமே மெய்ப்பாடுகளை ஆதாரமாக வைத்துத்தான் எழுதப்பட்டது. நகை நமக்கு தெரியும், சிரிப்பு, அழுகை நமக்கு தெரியும். இளிவரல் வந்து அவலம், ஐயா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. மருட்கை வந்து வியப்பு அல்லது அதிசயம். அடுத்து அச்சம், அது என்னதுன்னா பயம். அச்சம் வந்து பயம். பெருமிதம் நமக்கு தெரியும், சந்தோஷம், கர்வம். வெகுளி வந்து கோபம். உவகை வந்து மகிழ்ச்சி. இதுல சிங்கார ரசம் சேர்க்கல மெய்ப்பாடுல. சிங்காரம் சேர்க்காம இந்த 8 மெய்ப்பாட வந்து தமிழ் இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. இந்த 8 விதமான சுவையை நல்ல 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 கவிதைகளை கேட்கும் போது அந்த கவிதைக்கு எது சுவையோ அதற்குண்டான மெய்ப்பாட்டினை அந்த குழந்தை தன்னுடைய உடல் மொழியால் பிரதிபலித்தான். கண்ணால ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படி விரிச்சு ரொம்ப நல்லா தலை மட்டும்தான் ஆட்ட வரும் அந்த குழந்தைக்கு. ஒரு சவுண்ட் மட்டும்தான் வரும். அந்த கொட்டி தலையாட்டுறது, அந்த உடம்பு சிலிர்த்து போறது ரொம்ப அருமையான கவிதையா இருந்தா கண்ணுல தண்ணி கண்ணுல அப்படியே லைட்டா கண்ணு கலங்கி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு காமிக்கிறது. ஆக இந்த மாதிரியான உணர்ச்சிகளால் மெய்ப்பாடுகளால் கவிதைகளை அவன் தரம் நிர்ணயித்தான். கடைசியில இது எங்க வந்து முடிஞ்சது தெரியுமா? இந்த கவிதை போட்டியில அந்த குழந்தையினுடைய திறனாய்வை வைத்து எடை தூக்கி பார்க்கும்போது, சீர் தூக்கி பார்க்கும்போது நக்கீரர், கபிலர், பரணர் 3 பேர் மட்டும்தான் அவையின் தலைமை புலவர்களாக வீற்றிருக்கக்கூடிய தகுதியை உடையவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த சபை வந்தது. இது தெரிஞ்சுதான் சுவாமி அப்படி ஒரு பையன் அனுப்பிச்சு வச்சார். டேய் உங்களுக்கு எல்லாம் அவனே அதிகம்டான்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஆக சிறுவன் வந்து இந்த சங்க புலவர்களின் பிணக்கை தீர்த்த படலம் இதுதான். அடுத்தது வந்து இதேதான் கவிஞனுடைய ஒரு கவிஞனுக்காக சுவாமி எந்த அளவுக்கு இறங்கி வந்தாருங்கிற ஒரு விஷயம். இங்கேயும் ஒரே ஒரு கவிஞனுக்காக தான் இறங்கி வந்து எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்காரு இதுல நம்ம பார்க்க போறோம். கூட்டமா போய் கேட்ட போது என்ன தோணுச்சோ என்னவோ தெரியல, நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். செண்பக பாண்டியனுக்கு அப்புறம் அவனுடைய சந்ததியில குலசேகர பாண்டியன் ஆட்சிக்கு வந்தான். அவனுக்கு வந்து கல்வி கேள்விகள்ல இலக்கண இலக்கியங்கள்ல நல்ல ஞானம், நல்ல அறிவு சார்ந்த ஒரு மன்னன். ஆனா கொஞ்சம் கூடவே கர்வமும் ரொம்ப அதிகம். அது இயற்கை தான். அறிவு ரொம்ப இருந்துட்டா சில பேருக்கு கர்வம் கொப்பளிக்கும், சில பேர் சமமா இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய டிஎன்ஏவை பொறுத்து. அதெல்லாம் நம்ம என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. பெருக்கத்து வேண்டும் பணிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவங்க. ஞாபகம் இருந்தும் நடந்துக்கலாம். இல்ல நான் இப்படிதான் நடந்துப்பேன்னு நடந்துக்கிறவங்களும் உண்டு இல்லைங்களா? இந்த இடைக்காடன் என்கிற புலவனுக்கு என்னன்னா மகாராஜா கிட்ட போய் கவிதை சொல்லி காட்டணும். ஏன் இந்த மகாராஜா கிட்ட குலசேகர பாண்டியன்ட்ட காட்டணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் படிச்சவன். சும்மா மன்னர்கள் வந்து உன்னை நான் புகழ்ந்து பாடியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்படியா புகழ்ந்து பாடினாயா? அந்த 23ஆம் புலிகேசில மாமா மன்னா கதை தான். என்னை ஏன் தொடர்ந்து திட்டுனேன்? நான் எங்க திட்டினேன்? எல்லாத்தையும் புகழ்ந்து தானே பாடினேன். அந்த மாதிரி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிற ஒரு மன்னன் கிட்டக்க போய் நம்மளுடைய விஷயத்தை எல்லாம் சொன்னா நமக்கு ஏதோ ஒரு நல்ல பரிசு எல்லாம் கிடைக்குமே. அதை வச்சு நம்மளுடைய காலட்சேபத்தை ஓட்டலாமே அப்படின்னு சொல்லி இவன் போய் கவிதை சொல்றான். மன்னனுக்கு கொஞ்சம் கர்வம் அதிகம். அந்த கர்வத்தை அவன் எப்படி வெளிப்படுத்துறான் அப்படின்னா, என்னை விட இவன் நல்லா கவிதை எழுதுறான். இவன் கவிதையை நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா என்னுடைய கவிதை திறன் கம்மியாயிடும். அதாவது எனக்கு அறிவு கம்மின்னு இந்த அவை வந்து என்ன புரிஞ்சுக்கும். நல்லா இருக்குன்னு நான் வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. ஓகே ஓகே போனா போட்டும், இதெல்லாம் ஒரு கவிதைன்னு என்கிட்ட கொண்டு சொல்றியா? ரேஞ்சுக்கு முகத்தை வச்சுட்டு எந்த விதமான உணர்ச்சியுமே காட்டாம அப்படியே ஜட மாதிரி உட்காந்துருக்கான். உனக்கு கண்ணுல தண்ணி வருது. மன்னா நான் உன்னை புகழ்ந்து பாடினேன். உன்னுடைய ஆட்சி திறமும் உன்னுடைய கல்வி திறத்தையும் நான் வந்து மகிழ்ந்து மெச்சி நான் வந்து உனக்கு வந்து நான் கவிதை பாடியிருக்கேன். இப்படி எதுவுமே சொல்லாம இப்படி இருந்தா எப்படின்னு. இதெல்லாம் ஒரு கவிதைன்னு தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு அது ஒரு மாதிரி பாராமுகம் காட்டி அவனை இழிவுபடுத்தியதால் அந்த புலவன் மனம் வெம்பி போய் நேரா சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் அழுகிறான். இப்படி கூட ஒரு மன்னன் இருக்கலாமா? படிச்சவன் தானே அவன். ஒரு கவிஞனை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இவ்வளவு கேவலமாக துச்சமாக மதிச்சிருக்கான். மூஞ்சி எங்கேயோ வச்சுக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான கை அசைவோட என்ன அப்படி
கடந்து போக சொல்லிட்டான். எனக்கு வந்து நான் கற்ற தமிழுக்கு இழுக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய கல்வி திறனுக்கு சரஸ்வதி தேவி கொடுத்த இந்த வித்தைய வந்து மன்னன் அவமானப்படுத்தினது வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் அந்த கவிஞர் ஒரு வார்த்தை சொல்றார். நீ தமிழுக்கு இறைவன் அல்லவோ? நீ தமிழுக்கான இறைவன் அல்லவா? நீ சங்கத்தமிழ் 3 சங்கத்துக்கும் நீதானே தலைமகன். இறையனார்ங்கிற உன் வார்த்தையை மீறி அங்க ஏதாவது நடக்குமா? அப்படிப்பட்ட தமிழுக்கு மூத்த தெய்வம் நீ. தமிழின நியாயமா தமிழின தலைவர்ங்கிற வார்த்தை சோமசுந்தரருக்கு மட்டும்தான் பொருந்தும். வேற யாருக்கும் அந்த வார்த்தை பொருந்தாது. தமிழினத்தினுடைய தலைவன் அல்லவா நீ? உனக்கு வந்து இந்த மாதிரி உன்னுடைய மதுரையம்பதியில இப்படிப்பட்ட ஒரு அவமானம் நடக்கும்போது நீ பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? ஒரு மன்னனுக்கு கொஞ்சமாவது அறிவு, புத்தி, அடக்கம் எதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு. சோமசுந்தர கடவுளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னப்பா இவன் இவ்வளவு கவலைப்படுறான். சே, அந்த மன்னன் அப்படி பண்ணிருக்க கூடாது. சரி, ஒண்ணு பண்ணு. கோயில் இல்லா ஊர்ல மட்டும் குடியிருக்க வேண்டான்னு இல்ல. நீதி தழைக்காத ஊரிலும், ஒழுக்கம் சிறப்பு இல்லாத ஊரிலும், கல்விக்கு சிறப்பில்லாத ஊரிலும் குடியிருக்க வேண்டாம். வா, நம்ம வேற ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் ரொம்ப வருத்தத்தோட கூடல் நகரை விட்டு, அதாவது மதுரையம்பதியை விட்டு வெளியேறியது. கூடல் நகரை விட்டு வெளியேறி மதுரைக்கு வடக்கே வைகை ஆத்துக்கு பக்கத்துல தெற்கு பகுதியில புது ஆலயம் நிமிஷத்துல எழுப்பி தானும் மீனாட்சி தாயாரும் அங்க போய் குடி அமர்ந்துட்டாங்க. சிவலிங்கமும் மறைஞ்சிட்டது, தாயாரினுடைய திருமேனியும் மறைஞ்சிட்டது. இந்த விஷயம் மன்னனுக்கு தெரியாது. இடைக்காடனை அங்க வர சொல்லிட்டாரு. மன்னன் எப்பவும் போல காலையில எழுந்திரிச்சு கோயில் திறந்த உடனே பூஜைக்கு வரான். உள்ள மூர்த்தம் இல்ல, சோமசுந்தர கடவுள் இல்ல, தாயார் அங்கையர்கண்ணியும் இல்ல. பதறி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைக்கிறான். போய் முறையிடுறதுன்னு தெரியல. அமைச்சரை கூப்பிடுறான், மந்திரியை கூப்பிடுறான், என்ன நடந்ததுன்னு கேக்குறான். சுவாமி கிட்டயே போய் முறையிடுறான். அப்ப சுவாமி சொல்றாரு, மதிக்காத ஒரு கல்விக்கு சிறப்பு கொடுக்க வேண்டிய மன்னன் ஒரு கவிஞனை மதிக்க தெரியாத உன்கிட்ட நான் ஏன் இருக்கணும்? அதனாலதான் அவன் கூப்பிட்டான், நானும் போயிட்டேன். கணிக்கண்ணன் போகின்றான், காமர பூங்கச்சி ஏகம்பா அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு சொல்லி திருமழிசை ஆழ்வார் கூப்பிட்டோன்னு பைனாக போய் அப்படி சுருட்டிக்கிட்டு போனார்ல சுவாமி. அந்த மாதிரி இங்க இடைக்காடன் கூப்பிட்டான், அவனை ரொம்ப நீ சங்கடப்படுத்தி அவமானப்படுத்திட்ட. அதனால எனக்கு சரின்னு தோணுச்சு, அந்த ஊரை விட்டு நான் இங்க வந்துட்டேன். இந்த ஊர் நல்லா இருக்கு, நான் இங்கேயும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு. இல்ல, உத்தர ஆலவாய், அதாவது வட ஆலவாய்ன்னு இந்த ஊருக்கு பேர் இருக்கட்டும், ஆனா தயவு செய்து நீங்க வந்து இங்க வந்துடணும். அப்படிலாம் வர முடியாது. நீ போய் இடைக்காடன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வா. அவன் மன்னிச்சுட்டேன்னு சொன்னாங்கன்னா நான் அவன் கூட திரும்ப வரேன். ஆனா நான் எப்பவும் இங்கேயும் இருப்பேன். இங்க இந்த கோவில் இருக்கிறது இங்கேயே இருக்கும். நான் இங்கேயும் இருப்பேன். இங்கேயும் எனக்கு 6 கால பூஜை நடக்கணும், எனக்கு திருவிழா நடக்கணும், எல்லாம் நடக்கணும். இங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு நான் இங்க அருள் பாலிப்பு செய்யதான் போறேன். அங்கேயும் இருப்பேன். என்ன இருந்தாலும் அது ஹோம் டவுன் இல்லையா? அவர் உருவாக்குன வீடு இல்லையா? நான் அங்கேயும் இருப்பேன். ஆனா இங்கேயும் வந்து இருப்பேன். இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன். நீ போய் இடைக்காடன்ட்ட கேட்டுட்டு வான்னு சொல்றாரு. இடைக்காடன்ட்ட போய் மன்னன் மன்னிப்பு கேட்கிறான். காலை விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். ஐயா சாமி, உன் அருமை தெரியாம நான் வந்து எங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா எனக்கு வந்து ஏதோ கிரேடு குறைஞ்சிரும். என்னுடைய கிதாபு சொல்லுவாங்கல்ல, உன்னோட இதுல என்ன கொஞ்சம் இது குறைஞ்சிருமா அப்படின்னு. அந்த பந்தா குறைஞ்சிருமான்னு. அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு உங்களை வந்து தவறா நினைச்சிட்டேன். நீங்க வந்து சுவாமி கிட்ட எனக்காக பிரார்த்தித்து ஊர் மக்கள் உய்வதற்காக இந்த நாணிலம் உய்யும் பொருட்டு சுவாமியை திருப்பி இங்கேயே குடியமர செய்ய பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லும்போது இடைக்காலனுக்கு சரின்னு மனசு கேட்கல. ஏன்னா மன்னன் வந்து காலில் விழுறது அவன் அவ்வளவுலாம் எதிர்பார்க்கலையே. மன்னன் நல்லா இருக்குன்னு பாராட்டணும்னு எதிர்பார்த்தான், மற்றபடி மன்னன் காலில் வந்து விழணும்னு எதிர்பார்க்கல இல்லைங்களா? அதனால சரி, நான் வந்து ஐயோ வேணாம், அவ்வளவுலாம் வேண்டாம், நான் வந்து சுவாமி கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி, சுவாமி இந்த மாதிரி கோபம் வேண்டாம், இந்த பிணக்கெல்லாம் வேண்டாம், அதனால நீங்க வந்து வந்துருங்க, அந்த ஊருக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. இது வந்து இடைக்காடனுக்கு பிணக்கு தீர்த்த படலம் தான் இது.
இதுக்கப்புறம் வலை வீசின படலம். இந்த வலை வீசின படலம் திருவிளையாடல் புராணத்துல அந்த இன்சிடென்ட்டையும் எடுத்திருக்காங்க இவங்க. இன்னும் 64ல ஏதாவது ஒரு 4 எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. இந்த வலை வீசின படலத்துல அவங்க வந்து மீனவ பெண்ணா பிறப்பாங்க. இறையனார் வந்து அந்த சுறாமீனை புடிச்சு அம்பாள வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஏன் தாயார் வந்து மீனவ பெண்ணா பிறந்தாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த உத்தர ஆலவாயில இருக்காங்க தானே, மதுரையில இருந்து வா போலாம், நம்ம வேற ஊருக்கு போலாம், புது ஊருக்கு போலான்னு அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாரு. மீனாட்சியை கூட்டிட்டு வந்துட்டு உத்தர ஆலவாயில இருக்கும்போது வைகை ஆற்றங்கரை ஓரம் சோலை நிறைந்த அந்த இடத்துல ஏகாந்தமா இருக்கிற நேரத்துல, ஏகாந்தம்னா நமக்கு தெரியும்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பிரைவசி. இப்பெல்லாம் சொல்லணும்னா இப்பெல்லாம் தமிழ இங்கிலீஷ்ல சொல்லிதான் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. பிரைவசி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது, இதெல்லாம் தான் ஏகாந்தம்னா அப்படிதான். அவங்க 2 பேர் மட்டும் மகிழ்ந்திருக்கும் வேளையிலே, ஆக்சுவலா அது நாகேஷனுடைய அந்த வார்த்தை தான் ஞாபகம் இருக்கு. மகிழ்ந்திருக்கும் வேளையிலே நாதனுடன் மகிழ்ந்து, நீங்க தனியா மகிழ்ந்திருந்த தாயாருடன் நாதனுடன் நீ மகிழ்ந்திருக்கும் வேளையிலே அப்படின்னு கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி ஏகாந்தமா இருக்கும்போது சுவாமி வந்து, உமா நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி வேதத்தின் பொருளை சொல்லி தருகிறார். தாயார் நினைச்சாலாம், இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரோ, சோலை பூத்து குலுங்குற மாதிரியான ஒரு சோலை, ரம்யமான ஒரு சூழ்நிலை, இயற்கை எழில் கொஞ்சற இடம், அப்படியே வைகை அப்படியே சுழிச்சிட்டு ஓடுது, தனியா இருக்கும், எந்த பரிவாரமும் பக்கத்துல இல்ல, கொஞ்சம் நல்ல என்ன இருக்கு, அப்புறம் எப்படி இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஏதாவது பர்சனலா பேசலாம். எப்ப பாரு வேதத்துக்கு பொருள் சொல்றேன், இன்னொன்னுக்கு வேதாந்தத்துக்கு பொருள் சொல்றேன், சித்தாந்தத்துக்கு பொருள் சொல்றேன்னு என்னத்தையாவது தூக்கிட்டு வந்துட்டு நம்ம கிட்டக்க எதையோ சொல்லிட்டு இருக்காரு. கவனிக்கல. சுவாமி உமா கவனிக்கிறியா அப்படின்னு கேக்குறாராம். வேதத்துக்கு பொருள் சொல்றேன் கவனிக்கிறியான்னு கேக்குறாராம். நல்ல அன்பு மொழி பேசுற தனிமையான ஏகாந்தத்துல போய் இப்படி வேதத்துக்கு பொருள் சொல்லி இந்த நேரத்தை வந்து கடத்துறீங்களே, வேற மொழி பேசக்கூடாது, அதாவது என்கிட்ட கொஞ்சம் பிரியமா பேசக்கூடாதா? சுவாமிக்கு கோவம் வந்துடுச்சு. எப்பேற்பட்ட விஷயத்த சொல்றதுக்காக நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஓ, உனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன 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 ஆசைகள்லாம் தான் உனக்கு வேணுமா? இந்த மாதிரி சிற்றின்பம் உனக்கு கூடவா அந்த ஆசையெல்லாம் தொத்திக்கிச்சு உமாதேவியான உனக்கு? இதெல்லாம் நமக்காக நமக்கே தெரியும். ஆனாலும் நமக்காக இறைவன் ஆர்டிஸ்டா இறங்கிட்டாருன்னா அவர் வந்து பக்காவா 100% அந்த கேரக்டராவே மாறிடுவாரு. உனக்கு கூடவா இந்த சிற்றின்பத்துல எல்லாம் ஆசை வந்துடுச்சு? ஓ, அந்த அளவுக்கு நீ வந்து லௌகீகத்துல எல்லாம் உனக்கு நாட்டம் வந்துடுச்சுன்னா நீ போய் மீனவ பெண்ணா பெற அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு. தாயாருக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவிச்சுட்டு எப்ப பாரு சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போ, எப்ப பாரு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடு, அப்புறம் திருப்பி எங்க இருந்தாவது வந்து நான் மணிக்கணக்கா தவம் இருந்து நாள் கணக்கா தவம் இருந்ததுக்கு அப்புறம் மனசிறங்கி வான்னு என்ன கூப்பிட்டுக்கிறதுன்னு இல்ல. இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ என்ன பண்ற, பூலோகத்துக்கு மீனவ பூலோகத்துல இல்ல, ஒரு மீனவ பெண்ணா போய் மீனவ குலத்துல போய் பிறக்கிற. இந்த சாபம் அம்மாவுக்கு கிடைச்சிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே முருகனும் பிள்ளையாரும் ஓடி வராங்க. அப்பா அந்த வேத புஸ்தகத்துல கொடுப்பா, எப்ப பாரு எங்க அம்மாவை எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கோவத்துல முருகன் அந்த வேத நூல்களை கொண்டு போய் கடலை தூக்கி போட்டுறான். இத வச்சுதானே எங்க அம்மாவை திட்டுனேன். பாரு எங்க அம்மா இப்ப மீனவ பெண்ணா போய் பிறக்க போறா, ரொம்ப நாளைக்கு நாங்க அம்மா இல்லாம இருக்கணும், ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவுக்கு சாபம் கொடுத்துட்டே இருக்கீங்க, தாயாருக்கு வந்து எப்ப பாரு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நந்திய கூப்பிட்டு கேக்குறாராம், நந்தி இந்த அரட்டி கட்டுங்க, இந்த அரை இந்த அரை அங்குலங்களை ஏன் உள்ள விட்டீர்கள்? அந்த வார்த்தை அப்படியே அங்குலம், அரை அங்குலம், இந்த அரட்டி கட்டுங்களை எல்லாம் ஏன் உள்ள விட்டேன்னு சுவாமி கேக்குறாராம். இதுங்களை ஏன் உள்ள விட்டேன்? சுவாமி நான் என்ன சுவாமி விடுறது, உங்க பிள்ளைங்க ரெண்டும், உங்க வீட்டு பிள்ளைங்க உங்களை பார்க்க வர்றதுக்கு நான் எதுக்கு வாசல்ல நிக்க போய் செக்யூரிட்டியா பண்ண போறேன்? நான் ஏன் கேட்டு போட போறேன்? ஏற்கனவே எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா, ஒவ்வொருத்தட்டையும் பிரிங்கி கிட்டக்க சண்டை போட்டு, பதஞ்சலி கிட்டக்க சண்டை போட்டு,
அவனை உள்ள விட மாட்டேன், இவனை உள்ள விட மாட்டேன்னு ஏற்கனவே ஏகப்பட்ட தகராறுலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் ஏன் உங்க பிள்ளைங்கள வேணான்னு சொல்லி, எவ்வளவு இருந்தா என் பிள்ளைங்கள வேணான்னு சொல்லுவேன்னு சொல்லி, நீங்க எதையாவது நெற்றிக்கண்ண திறந்து வச்சு, ஐயையோ! நீங்களாச்சும் உங்க பிள்ளைங்களாச்சும் இவ்வளவு முரட்டுத்தனமா பதில் சொல்றியா? உனக்கு கொஞ்சம் கூட வேதத்தினுடைய இதுவே அர்த்தமே தெரியலையான்னு. நந்திக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த 2 புள்ளைங்கள்ல சொந்த புள்ளைகள் ஆயிட்டுறேன்னு கூட பார்க்காம சுவாமி சொன்னாராம், முருகன பார்த்து நீ ஊம புள்ளையா போ. இவ்வளவு பேச்சா பேசுற அப்பான்னு கூட பார்க்காம எதிர்த்து பேசுறியா? நீ போய் ஊமையா பெற ஒரு குடும்பத்துலன்னு சொல்லி முருகனுக்கு சாபம். புள்ளையாருக்கு இப்போ ஜெர்க் ஆகுது. ஐய்யய்யோ! தம்பியோட சேர்ந்து நம்மளும் பேசாமலே இருந்து, தம்பி மாதிரி அவன் பேச்ச கேட்டு உள்ள வந்தது தப்பா போச்சோ! வாண்ணா போலான்னு தம்பி இழுத்துட்டு வந்தத கேட்டுட்டே பேசாம இருடா. அப்பா ஏதோ சொல்லிட்டு போறாரு. இருந்திருக்கலாமோ மரத்தடியிலேயே உள்ள வந்தது தப்பா போச்சோன்னு நெனைக்கிற நேரத்துல, புள்ளையார் இப்படி பார்த்தாராம். யானை முகம், பானை வயிறு. ஏற்கனவே இவன் சாபம் வாங்குன மாரி தான் இருக்கான். இதுக்கு மேல இவன மட்டும் என்னத்த சாபம் குடுக்கறது? "நீ போ" அப்படின்னு பிள்ளையார விட்டுட்டாராம். "நந்தி, நீ போய் சுறாவா பிறக்க கடவ." எது? அந்த கடல்ல தூக்கி போட்ட அந்த வேதமெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும்ல. "நீ போ சுறாவா பெற. சுறா மீனா பெறன்னு." தாயார் அப்படியே நொந்து போய், "இது என்னங்க இதெல்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நீ போய் மீனவ பொண்ணா போற. காலம் வரும்போது நான் வந்து உங்களெல்லாம் மீட்டு இது பண்ணுவேன். ரைட் ஓடு. அவன் அவன் வேலைய பாருங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப அவருக்கு என்ன தோணுச்சோ என்னவோ, ஒழுங்கா அம்மா வீட்டம்மா பக்கத்துல இருந்துச்சு. நல்லதா 4 வார்த்தை பேசியிருக்கலாம். அவருக்கு அது அவருக்கே அது டிஎன்ஏல குடுக்குறேன் இல்லையா என்னன்னு தெரியல. அவருக்கே அது விதியில இல்லையான்னு தெரியல. அவ்வளவுதான் கண்ண மூடி ஏகாந்தத்துல உட்கார்ந்துட்டாரு. காலம் கனியும் போது அந்த நந்தியம் பெருமான் சுறாமீனாக பிறந்து அட்டகாசம் தாங்க முடியாம பண்றாரு. அந்த அட்டகாசத்த வந்து தாங்கவே முடியலையாம். நமக்கு தெரியும் அந்த கதை. மீனவ பெண்ணா இருக்கும்போது அந்த அந்த கடல் அரசன் யார் அந்த சுறாவ அறுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாண்டிமாதேவி, அதாவது மீனவ பெண்ணாகிய பாண்டிமாதேவி அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பெல்லாம் கூட குடுப்பாரு. அதே விஷயம் தான். ஆனா யாராலயும் அந்த சுறாவை வந்து அடக்க முடியல. ஆனா இந்த சுறா வந்து என்ன பண்ணித்தான், வேதங்கள் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வந்து கடல்ல கடற்கரையில குடுத்துடுச்சாம். அந்த கடற்கரையில குடுத்த வேதங்களை எல்லாம் முருகன் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டாராம். ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு வந்து அம்பாள் கீழக்கரையில பரதவர் தலைவனுக்கு சோமசுந்தர கடவுளுடைய அருளால அந்த குழந்தை பிறந்ததுங்கிற குறிப்பு இருக்கு. இப்போ இந்த சுறாவினுடைய அட்டகாசம் தாங்கலன்னு எல்லாரும் போய் முறையிடுறாங்க. யாரு சுறாவை அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரதவர் குலத்து இளவரசின்னு அறிவிப்பு வருது. காலம் கனியுது. சுவாமி வரார். வந்து வலை வீசி சுறாவை பிடிச்சு சுறாவை கத்தியால குத்துற மாதிரி ஒரு குத்து குத்தும் போது நந்தியம்பெருமானுக்கு சாபம் நிவர்த்தியாகி நந்தியம்பெருமான் தன்னுடைய சுய உருவத்தை பெறுகிறார். தாயாருக்கும் சுவாமி கைப்பிடித்து திருமாங்கல்ய தாரணம் ஆகிற நேரம் சுவாமி அம்பாளுக்கும் சாப நிவர்த்தி கிடைத்து உமையவள் ஈசன் ஒரு பாகத்தில் சேர்கிறாள். இதுதான் வலை வீசின படலம். ஆக இன்றைக்கு இந்த 3 நிகழ்ச்சிகள் போதும். ஏன்னா அடுத்தது வந்து மாணிக்க வாசகர் கதை ஆரம்பம். ஏன்னா அது ஆரம்பிச்சா பாதியில நிறுத்தும்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 3 மட்டும் இன்னைக்கு நிகழ்வாக எடுத்துக்கிட்டேன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை கரங்கள் ஓங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாரந்தோறும் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த சைவ சித்தாந்த கழகம், தமிழ்நாட்டினுடைய சைவ சித்தாந்த கழகத்திற்கும் எந்த ஒரு உடல்நிலை பிரச்சனையோ வெளி பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையோ அதையெல்லாம் வெளியில காமிச்சுக்காம நிகழ்ச்சிக்காக தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அன்பையும் கொடுத்து எல்லா வாரமும் நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி கொண்டு போகிற என்னுடைய அருமை மற்றும் ஒரு ஏன்னா ஏற்கனவே 2 தம்பிங்க ரிசர்வ்ல இருக்காங்க. அதனால என்னுடைய 3வது தம்பி திரு முருகானந்தம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு
அனைவரும் உடல் ஆரோக்கியமும், மன ஆரோக்கியமும் பெற்று வாழ்வாங்கு வாழ ஈசனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.